அது ஒரு அது இதோ தான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். அது அந்த ஒரு டைல்ஸை வச்சுட்டு பள்ளம் எடுத்து கொடுப்பா. அதை நான் வந்து காமிக்கிறேன் பாரு. இப்போ இல்லை நான் எல்லாம் அப்படியே சொல்கிறேன் பாரு. இல்லை மாமா, எங்கள் மாமனார் அங்கேயா இருக்காரு. அவர் சொல்லுவார் பாரு. அவர்கிட்ட ஃபோனை விடலாம். அம்மா அது அந்த காமிங்கம்மா டைல்ஸ் ஓடிக்கிறது. சரி வரேன். யார் விட்டுருவாங்க போடிதா வண்டோட்டியில் எங்கள் ஐஸ் இன்னும் 10 ரூபாய் போட 10 ரூபாய் என்ன இல்லைம்மா 3 ஹவரில் போயிட்டு ஐஸ்லாம் வாங்கி நிறைய கொட்டு. இன்னும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா விடுவாங்க. 10 ரூபாய் நான் பாரு. டிஃபன் தான் வைக்கிறா. டிஃபன் இல்லை பையன் முடி போட்டு டிஃபன் வாங்கி ஐஸ்கிரீம் நிறையா போட்டு பெறண்ணா டைம் ஆகுது. போண்ணா பழைய வாய்க்கு போண்ணா நான் வருவேன். அப்புறம் நான் பக்கம் பண்ணிருந்தால இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன். உங்களுக்கு என்ன கஸ்டமைஸாக அவங்க எங்கெங்கெல்லாம் போட்டு வேணுமோ கேட்ட மாதிரி வச்சுக்கலாம்ல. சோஃபா போடுற இடத்துல பக்கத்தில் ஒன்றுக்கலாம். ஓப்பனில் தானே வருது. இது சில விட பார்த்தீங்கன்னா யாராமே இருந்தால் பால் சீலிங் போட்டு அப்படியே போட்டு என்ன பண்ணுறோம். வெயில் கம்மியாக தான் ஆகும். எங்கள் வீட்டுக்கு அழகாக இருக்கும். ஒரே நாள் இந்த சைஸாக இருக்கும். இந்த வீடு ஒரே ஒரு சிங்கிள் நம்மளுக்கு மீன் இந்த மாதிரி மீன் தான் ரவுண்டாக விடணும்னா அறக்கவே மாட்டோம். முடியல இங்கே நெருப்பு வெட்டிடுவா. இல்லட்டி மீனுக்கு அந்த ஐஸில் ஊர்ன பண்ணி வேணா இது உரைய ஆரம்பிச்சிருக்கு. மீனை பார்த்து தெரிஞ்சு போச்சு. வேற சொல்லிட்டேன் நாளைக்கு வேற மீன் எடுக்க பேச மாட்டான். மீன் நல்லா இருக்கு. மீன்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீன் சூப்பராக இருந்துச்சு. மாதிரி இல்லை பார்வை இருக்காது. எல்லாத்தையும் காலையில் வச்சுலாம் பண்ணுறேன். யாருக்கு காண்டி எல்லாத்தையும் யாருக்கு அழுகுங்களா அதுக்கு ஒரு ஸ்கூல் குரூப் எங்கேயும் தான் நம்ம அம்மா நாங்கள் முஸ்லீம் ஸ்கூல். இதில் எப்படி பாதி அந்த குழம்பு கரெக்டாக இருக்கும். குழம்பு இல்லை நீ மட்டும் தனியாக தெரியா? நான் எல்லாம் மொத்தமாக தான் போகும். அதெல்லாம் பண்ண முடியாது. கேட்டேன் ஆளுங்க வச்சு வீட்டுக்கு கிளம்புறேன். பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபண்டு வசூல் பண்ணலாம். சேலரி பேஸு கொஞ்சம் நேரம் ஒரு 40 ரூபா ஆகும். மணிக்கெல்லாம் ஆக்ட் மொத்தமாக நான் அடுத்த மாதம் ஃப்ரீ பேங்க் வேலை செய்யுங்க. அதை ஓனாக எடுக்கணும். இன்னும் சின்ன சைட்டு நாங்கள் இங்கே தான் ஓனாக எடுக்கணும். மேக்ஸிமம் அந்த வேலையை கஷ்டம் சம்பளம் நெய்யிலே பிடிக்கா ஒரு நாள் ஏதாவது ஃப்ரீயாக ஸ்பீடாக பரட்னா போட்டது. ஸ்பீடாக பரட்னா போட்டது. நீ வர வந்து ஸ்பீடாக வெட்டினாரு ஐடியா புரியல. நீ ஸ்பீடே போயிடுச்சு. இதெல்லாம் வந்தால் ஸ்பீடாக வருது. ஸ்பீடில் மீன் அதிகமான ஸ்பீடாக இருக்கும். மீன் வெட்டுறது யாராருக்கு வெட்டணும் ஸ்பீடு யாராருக்கு அளவாக. நீ ஜனமான சமைச்சில தான் வெட்டுற. ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க வட்டம் வைக்கிறேன். வாங்க அப்படியே என்ன பஷாடி சொல்லு அஸ்தியா அவர் பேர் சொல்லிச்சிட்டாரு. நான் ஃபினிஷிங் முடியும் சுத்தமாக இருக்காது. அவர் ஊருக்கு போயிருந்தாரா? டிக்கெட் சரியா ஃபினிஷ் சரி ரெடியா பாருண்ணா. நான்
செதில் மட்டும் தான் சார் நான் கேட்டேன் நான் தான் ஃபினிஷிங் பண்ணினா 10 நிமிஷம் டைம் தான் அதிகம் உங்களுக்கு நான் ரவுண்டா வேண்டாம் உள்ள போடுறா கொஞ்சம் பீஸ் ரவுண்டாக போட முடியாதா உள்ள போடுவோம் கொஞ்சமாக போடுங்க ரவுண்டாக ஓகேவா இந்த அளவுக்கு நைஸாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இதாக கூப்பிட்டாங்க போல வீட்டில் நீங்கள் லேசமாக ஓகேண்ணா அனிசே ஹலோ சார் சார் அவர் ஒத்துக்கவே மாட்டார் சார் லீக் இருக்கான் அது ஆல்ரெடி 3 வாட்டி அடிச்சிட்டாங்கண்ணா ஒரு 3 கிலோ 3 வாட்டி அடிச்சோம் ஆல்ரெடி அந்த ஒரு லீக் இல்லை சார் 3 வாட்டியே வந்துட்டே இருக்கான் அடிச்சியும் சரியாகலையாம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா அவர் இல்லை எனக்கு இப்போ ஏற்றியே ஆகணும் வெல்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏற்றி தான் ஆகணும் அது ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்றாங்க வேணா பை பண்ணிண்ணா என்ன கவர் பிடிக்கும் ஆனந்த் ப்ரெஷர் டெஸ்ட் சார் நான் முடிஞ்சிச்சு இதுவே பண்ணிக்கலாம் சார் ஃப்ளோரோட ப்ரெஷர்லேயே பண்ணிக்கலாமே சார் இல்லை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நான் முடிச்சுட்டு போகணும் சீக்கிரம் எனக்கு அந்த வெல்டிங் லீக் அடிச்சுட்டு எனக்கு தண்ணி ஏற்றி க்ளோஸ் பண்ணி கொடுங்க அப்படின்றாப்பு ஒரே ஒரு லீக் இருக்கான் சார் நேற்று நைட்டு ஒரு லீக் இருந்துதான் இப்போ எவ்வளோ இருக்குது என்ன இருக்குது நான் சைட்டுக்கு தான் யாருண்ணா கத்துருக்கு ஆனந்துப்பா மீனுக்கு போடுற என்னவா தெரியல அங்கே நடக்குது நமக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்கிறேன் சார் ராஜா கத்த மாட்டாரு போயிட்டு ஏன் மறுபடியும் எடுத்துன்னு தான் சார் வரணும் இங்கே அவர் தெரிஞ்சு பாருங்க வேற யாரும் ராஜா கத்த மாட்டாரு நம்ம கத்த மாட்டா போல